குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு அற்புதமான, தேவைப்படக்கூடிய, எனக்கு மிகவும் அவசியமான ஒரு பதிவு இது. அது மட்டும் இல்லாம, என்னோட பெர்சனல் லைஃப்ல எனக்கு கொஞ்சம் பிரைவசி தேவைப்படுது. ஸோ, அதனால ஒரு முக்கியமான அறிவிப்பை உங்கள் அனைவரிடமும் வந்து இந்த நேரத்திலே, இந்த நாளிலே 21ஆம் தேதியான இன்று, மே மாதம் 2025வது வருடம் வந்து என்ன விஷயம் வந்து சொல்லப் போறேன் அப்டின்னா, ஆக்சுவலா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து நான் ஆரம்பிச்சதுக்கு உண்டான மாபெரும் நோக்கம் ஒன்றே ஒன்று தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெகுலரா நான் சம்பாரிக்கிற யூடியூப் பேமெண்ட்ட வச்சு நீங்கலாம் பணம் குடுக்காததுக்கு முன்னாடி இருந்தே நான் ரெகுலரா அன்னதானம் பண்ணிட்டு இருந்தவன் தான். டெய்லி ஒரு 25 பேருக்கு குடுத்துட்டு இருந்தவன் தான். இன்னைக்கு நீங்க யாருமே பணம் அனுப்பலனாலும் நிச்சயமாக தொடர்ச்சியாக வள்ளல் பெருமானும், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும் எனக்கு உபதேசம் செய்த அந்த தினசரி அன்னதானத்தை 100% என்னால் வந்து செய்து கொண்டே இருக்க முடியும். பட் இத ஃபவுண்டேஷன ஆரம்பிச்சதுக்கு உண்டான ஒரு மாபெரும் காரணம், நோக்கம் என்ன அப்டின்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த ஞானத்த பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்டின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஸோ, அது வந்து ஒரு தனி மனிதனா நம்ம வந்து போய் சொன்னோம் அப்டின்னா, அதுக்கு உண்டான சட்ட சிக்கல்கள், மத்த விஷயத்தெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டம். அப்டின்றதுனால தான் அது ஒரு இன்ஸ்டிடியூஷனா கன்வெர்ட் பண்ணி, இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு உண்டான நீடுன்றது வேற. ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு உண்டான நீடுன்றது வேற. ஒரு இன்ஸ்டிடியூஷனா நம்ம ரன் பண்ணும்போது, அதோட ரெப்புடேஷன் இருக்கு, மரியாதை இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரேட்மார்க் இருக்கு. அங்க நம்ம என்ன குவாலிட்டி காட்டுறோன்றது இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இண்டிவிஜுவல்னா அது கதையே வேற. நம்ம போய் ரோட்ல பிச்சை எடுக்கிற இடத்துல கூட உட்காந்துக்கலாம். நம்ம குப்பை தொட்டியில கூட கூட போய் படுத்துக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. ஆனா இன்ஸ்டிடியூஷனா கொண்டு போகும்போது, ஏகப்பட்ட விஷயங்கள வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக வந்து இருக்கிறது. இதுல சமீபத்தில நான் என்ன வந்து பெர்சனலா வந்து நான் வந்து டிஸ்டர்ப் ஆனேன். நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன்னா, இன்னும் 100 முறை கூட நான் சிறை செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறேன். எங்கேயும் நான் ஓடி ஒளிய மாட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும். ஓடி ஒளியிற ஆளும் இல்ல. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் இதே தமிழ்நாட்டில, இதே இந்தியால தான் இருக்க போறேன். பல வெளிநாடுகள் என் வேலையா வந்து நான் சுத்திட்டு வர தான் போறேன். பட் இத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வந்து கூட இருக்கக்கூடிய நபர்களே, இந்த சென்ஸ் என்னன்னா, நம்மள ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களே வந்து நம்மள பத்தின கேள்விகள், இந்த சென்ஸ் ஞான ரீதியான கேள்வி கேட்டா பரவால்ல. கேரக்டர் சம்மந்தமா, நம்மளோட பெர்சனல் விஷயம் சம்மந்தமா, இந்த மாரியான விஷயங்கள்லாம் பேசும்போது, அது தேவையில்லாத நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது, அந்த ஞானத்த பெற்றுக்கொண்டு எப்படி வளரணும்னு தான் நீங்க பார்க்கணும். மகாவிஷ்ணு என்ன பண்றாரு? மகாவிஷ்ணு எதுக்கு இதெல்லாம் பண்றாரு? அதுக்கு பின்னாடி 1008 காரணங்கள் இருக்கு. எப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் உட்கார்ந்து விளக்கம் குடுத்துட்டு இருக்க முடியும்? இதுல 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பப்ளிக் ஃபோரம் அப்படின்றது வந்துட்டாவே, வி ஆர் ஆன்சரபிள் டூ த பப்ளிக். அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். கட்சியாக இருந்தாலும், இந்த சொசைட்டி சார்ந்த விஷயங்கள் யார் எது நடத்தினாலும், பப்ளிக்கே ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துல வந்து இருக்கோம். ஸோ, அது இனிமேல் எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா, காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் மக்களால இருக்கக்கூடிய அந்த ஃபண்டுல மக்களுக்கு உதவி செஞ்சுகிட்டு இருந்தேன். ஆனா வந்து இப்போ மக்களால இருக்கக்கூடிய பணத்துக்கு தேவையில்லாத சங்கடங்கள் நெறைய வந்து வருகிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேனே. இப்போ வந்து ஒருத்தர் வந்து டொனேஷனா வந்து ஒரு ₹50,000 குடுக்குறாருன்னு வச்சுப்போம். இப்போ வந்து ₹50,000 டொனேஷன் குடுக்குறாரு. சந்தோஷத்துல ஒரு 1 இயர்க்கு முன்னாடி குடுத்துடுறாரு. ஏதாவது ஒரு தவறான நியூஸ் வந்து மீடியாலயோ, வெளியிலயோ இந்த அரசல் புரசலா போகும்போது, அதில இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை எவ்வளோ, பொய்த்தன்மை எவ்வளோ, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம, அன்னைக்கு நான் 50,000 உங்களுக்கு கடனா தான் குடுத்தேன். நான் டொனேஷனா குடுக்கலன்னு சொல்லி ரிட்டர்ன் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 டொனேஷனா நீங்க குடுக்குறீங்கன்னா, நியாயப்படியே திருப்பி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதுக்கு ரைட்ஸே கிடையாது. இருந்தாலும் நான் என்ன பண்றேன், வள்ளல் பெருமான ஃபாலோ பண்றதுனால, நான் ரீஃபண்டபிள் புரோகிராம்ஸ்க்கெல்லாம் ரீஃபண்ட்ஸ் குடுத்துட்டுருக்கோம். கிளாஸ்க்கு பேமெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ கிளாஸ் குடுத்துட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாம, நம்ம ஃபவுண்டேஷனுக்கு பண்ண டொனேஷன்ஸ்லாம் விருப்பப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நெருங்கிய வட்டாரங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து குடுத்துட்டுருக்கோம். காரணம் என்னன்னா, இவங்க உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. அவங்க உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. அதில எவ்வளோ உண்மை இருக்கு, எவ்வளோ பொய் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கதையோட முழு ஸ்டோரி தெரியுமா? அங்க யார் யார் என்ன பண்ணாங்கன்றது தெரியுமா? அங்க என்ன நடந்ததுன்றது தெரியுமா? அது யார் யார் என்னென்ன பாதிக்கப்பட்டாங்கன்றது தெரியுமா? இப்ப என்னன்னா, இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு எனக்கு. ஒவ்வொருத்தவங்களும் கூப்பிட்டு இது என்ன இப்படி, அது என்ன அப்படி, இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க, நக்கீரன்ல ஏன் அப்படி போட்டாங்க, அந்த சேனல்ல எப்படி போட்டாங்க, உங்க மேல கொலை கேஸ் இருக்கா? இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு கேள்வி கேட்கும்போது, இப்ப நான் இதுக்கெல்லாம் ஏன் ஆன்சர் சொல்லணுன்றது வந்து எனக்கு வந்து தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, உண்மையாகவே தவறு நான் செய்திருந்தால், அதற்கு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதற்குண்டான நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா, நடவடிக்கை எடுக்கட்டும். அதற்கு கோர்ட் இருக்கு. அதுக்குண்டான முறையில எனக்கு உண்மையாகவே தண்டனை பெற்று தர வேண்டும் என்று இருந்தால், அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீதிபதிகள் இருக்காங்க, வழக்கறிஞர்கள் இருக்காங்க. காசிப் பேசுறவங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. இதுல மிகவும் மனவலி, மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களே கடைசியில வந்து இந்த மாயைக்கு உள்ளாக்கப்பட்டு
அவங்களுடைய பாதை சிதறி வேற ஒரு பாதையில் நம்பிக்கை இல்லாமல் பயணம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கப்பலை நம்ம இப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போய் வந்து சேர்க்க முடியுமான்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, வள்ளலார் எழுதின அந்த கோட் இப்போ எனக்கு புரியுது. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன்னாரு இல்லையா? அதனால இந்த உலகத்தை திருத்துறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சைனீஸ் ப்ராவெர்பு கூட ஒரு வார்த்தை வந்து இருக்கு. முதல்ல பெரிய அறிவாளியாக இருந்தோம், உலகத்தை திருத்தணும்னு நினச்சேன். அப்புறம் ஓரளவுக்கு நல்ல அறிவு வந்தது, என்னதான் திருத்தணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் உச்சகட்ட பேரறிவு வந்தது, யாரையும் திருத்த முடியாது, எதையுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் அவன் தான் பண்ணுறான், அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவன் வேலையை அவன் பார்க்கணுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி ஒரு சைனீஸ் ப்ராவெர்பு இருக்குது. அட் த எண்ட் இப்போ நான் அந்த மனநிலைக்கு தான் வந்திருக்கேன். நான் பேரறிவு பெற்றவனான்றது தெரில. நான் வந்து இதை எப்படி வந்து பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே தான் இருக்க போகிறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இங்கேருந்து தான் ஆன்சர் பண்ண போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை சந்திக்கத்தான் போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கத்தான் போகிறேன். வெளிநாடுகள் போகத்தான் போகிறேன், வரத்தான் போகிறேன். பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க வந்து அது என்னுடைய பர்சனல் சார்ந்த விஷயமா இருக்கும். இல்லை நான் விருப்பப்பட்டேன்னா வேறு ஏதாவது நபர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து ஏதாவது உபதேசம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் இருக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸஸ், ஜூம் கிளாஸஸ், மாஸ்டர்ஸ் கிளாஸஸ், யாத்ரா, இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் புதுவிதமான கிளாஸஸ் வந்து எதுவுமே வந்து இருக்காது. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயவு கூர்ந்து ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இனிமேல் யாரும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப வேண்டாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பணம் அனுப்பியிருக்கீங்களோ அந்த பணம் மொத்தத்துக்கு அன்னதானம் பண்ணி அதுக்குண்டான நிர்வாக செலவுகள்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு அந்த ஃபவுண்டேஷனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்து ஆப்ரேட் பண்ண போகிறேன்னா, பிடிச்ச இடத்துல பிடிச்ச ஊரில் எனக்கு யாரை பிடிக்குதோ, இப்போ சமீபமாக ஒரு 10 நாட்கள் வந்து ஒரு மக்களை வந்து சந்தித்தேன். அந்த மக்களுடைய முகத்தில் அவ்வளோ உண்மை இருக்குது. அந்த மக்களுடைய அங்கே அறிவு வேலை செய்யலை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வேலை செய்யலை, அங்கே முழுக்க முழுக்க உண்மையான சரணாகதியும் அவங்களோட கண்ணில் உண்மையான அந்த அன்பும் தான் இருக்குது. அது ரொம்ப வந்து என்னை வந்து ஈர்க்குது. ஸோ ஒவ்வொரு காலகட்டம் வந்து ஒவ்வொன்றும் வந்து டீச் பண்ணும். அந்த வகையில் வந்து முதல்ல மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு, அப்புறம் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது நாள் வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் ரீதியாக பல உயிர்களுக்கு, பல லட்சம் உயிர்களுக்கு வந்து சேவை செஞ்சுருக்கோம். பல பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கோம். விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கினவங்களுக்கு பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் இல்லை, அவ்வளோ பேக்கப் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும். என்னுடன் பணியாற்றிய நிர்வாகிகள், என்னுடன் இணைந்து பணியாற்றிய எனது வைஸ் பிரசிடென்ட் திரு சசிகுமார், எனது சிஇஓ மதிப்பிற்குரிய கார்த்திக் முருகேசன் அவர்கள், மற்றும் இன்னொரு மேனேஜிங் ட்ரஸ்டி மணிகண்டன் கந்தசாமி அவர்கள், இன்னொரு ட்ரஸ்டி மாரி ராஜகுமாரன் அவர்கள், மேலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய அனைவருக்குமே வந்து இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இதில் கோவப்படுறதுக்கு, வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து என்னோட பர்சனல் லைஃப் டிசிஷன். இது நான் அடுத்து எப்படி போகணுன்ற முடிவை நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் இவனுக்கு பொறுப்பே இல்லைன்னு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, என்னை இன்னும் பொறுப்பாக மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு ஆழமான முயற்சியில் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆழமாக வந்து இறங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். 2200 வீடியோஸ்க்கு மேலே போட்டுட்டேன். டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. சேனல் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ண மாட்டோம். சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் நாங்களாக க்ளோஸ் பண்ண மாட்டோம். வேறு ஏதாவது ஒரு அழுத்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து க்ளோஸ் செய்யப்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அதனால் எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட உள் வளர்ச்சியில் இன்னும் ஆழமாக வந்து நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சமுதாய பொறுப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய பொறுப்பு. அந்த சமுதாய பொறுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை இன்னும் நான் வந்து ஆழமாக வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன், எல்லா ரகசியங்களும் சொல்லிட்டேன். மறுபடியும் டெய்லி என்டர்டைன்மெண்ட்டுக்கு பேசணும்னு நினைக்காதீங்க. இந்த 2000 வீடியோ நீங்கள் டீகோட் பண்ணிங்கனாவே ரகசியங்களை வந்து ஒழிச்சு வச்சிருக்கேன். பரம்பொருள் யோகத்தை வெளிப்படையாக சொல்லி கொடுத்துட்டேன், புருவமுத்தி கவனம் சொல்லி கொடுத்துட்டேன், சிற்சபை சொல்லி கொடுத்துட்டேன், விளக்கு தியானம் சொல்லி கொடுத்துட்டேன், வாசி யோகமும் சொல்லி கொடுத்தாச்சு. கருணை சரணாகதி தவம், KSD நல்லா ஞாபகம் வச்சுங்க. கருணை சரணாகதி தவம், இதை இறுக்கமாக பிடித்து கொண்டு மிகவும் அற்புதமாக ஆனந்தமாக வந்து பயணம் பண்ணுங்கள். நான் இப்படியெல்லாம் ஏதோ பிரியாவிடை கொடுத்துட்டு போகிறதுனால சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லை கிரியேட் பண்ணிட்டு வேறு ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கிறதா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஐ நீட் மை பீஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். இதுக்கப்புறம் இதனால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருதுனாலோ, இல்லை வேறு ஏதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள் வருதுனாலோ இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் ஓடிடல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கேன். ஸோ உலக மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல தனிமனித மாற்றம் மிகவும் அவசியம் என்ற நோக்கில் என்னை முழுமையாக மாற்றிக்கொள்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கேன். ஸோ பரம்பொருள் ஃபவுண்டேஷனை இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண ஒவ்வொரு அந்த ப்ரோக்ராம்ஸ் முடிஞ்சோடனே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இருக்காது, ஃபவுண்டேஷனோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்காது. ஸோ ஃபர்தராக அதுக்கு எதுக்குமே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து அனுப்ப வேண்டாம். என்னோட கரண்ட் அக்கௌண்ட், அந்த மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட், அது மட்டும்தான் இனிமேல் வந்து ஆக்டிவில் இருக்கும். அது எதுக்காகனா, அது என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு நான் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களுக்காக வந்து நான் வந்து வச்சுருக்கேன்.
இது நாள் வரைக்கும் என் குருமார்கள் எனக்கு சொல்லிக் குடுத்தத நான் ஒரு படி கூட தவறவில்லை. தெரிஞ்ச எல்லாத்தையும் கத்துக் குடுத்துட்டேன். காலி ஆயிட்டேன். என் வேலைய நான் முடிச்சுட்டேன். ஃப்ரீ ஆயிட்டேன். இதுக்கப்புறம் நான் பண்ண போறது எல்லாமே புது புது அக்கவுண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ பண்ண போறேன். ஒண்ணு ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன். இல்ல எனக்கு புடிச்சவங்கட்ட உட்கார்ந்து பேசுவேன். இல்ல ஊர் ஊரா சுத்துவேன். அப்படியே இந்த வாழ்க்கைய வந்து எனக்கு புடிச்ச மாரி வந்து வாழலாம் அப்படின்னு வந்து நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன? ஒருத்தன் வந்தான், அவன் வேலைய முடிச்சுட்டான், கிளம்பிட்டான். அவன் குடுத்த விஷயங்கள வச்சு நம்ம எப்படி கரை தேர்றது அப்படின்றத பார்த்து முன்னேறுங்கள். அடுத்த கட்டம் வந்து செல்லுங்கள். ஸோ உங்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவன் அனைத்து வளங்களையும், நலங்களையும் கொடுத்து அருள வேண்டுகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீளாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி இந்த பிறவியிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூரண அருளாசிகள். குரு கடாட்சம். நல்லதே நடக்கும்.